பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆதீனத்தினுடைய பல்லக்க தூக்கியிருக்காரு. அதை பற்றி சில அரசியல் கட்சிகள் அதை வந்து எதிர்த்தாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? அந்த நிகழ்வு சரிங்க பல மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒன்று. சரிங்க. தருமபுரி ஆதீனம் மயிலாடுதுறையில் நகரவளை வர்றது வழக்கம். நகரவளை வரும்போது பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்க, சுமந்துக்கிட்டு வருவாங்க. அது பகுத்தறிவுக்கு புறம்பானது. மனிதனை மனிதன் இழுக்கக்கூடாதுன்னு தான் கைரிக்ஸாவை தமிழ்நாட்டில் ஒழித்தோம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு மனிதனை பல்லக்கில் உட்கார வச்சு தூக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது பகுத்தறிவின் பாற்படாது அப்படின்னு திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தன. அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள், நான் பல்லக்க தூக்கிற எவனாச்சும் வந்து தடுத்து பாருங்க அப்படின்னு தூக்குனார். இதை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கு. என்னுடைய பார்வை, ஆதீனம் அவர்கள் இதற்கு உடம்பட்டு இருக்கக்கூடாது. திரு அண்ணாமலை அவர்கள் இதை தவிர்த்திருக்க வேண்டும். ஏன்னா புரிதல் இல்லாமல் தான் இந்த நிகழ்வில் அவர் ஆதீனம் ஒத்துக்கிட்டாரு, இவர் தூக்குனார். வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு, அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. அறத்தினுடைய பலன் என்னன்னா, இந்த பிறவியில் நல்லவற்றை நாம் செய்தால் வரக்கூடிய அடுத்த பிறவியில் பல்லக்கில் உட்காரலாம், ஏறி அமரலாம். அநியாயம் அக்கிரமம் அதிக்களமே பண்ணோம்னா அடுத்த பிறவியில் அதே பல்லக்க நாம் தூக்க வேண்டியதாக இருக்கும். இதுதாண்டா அறத்தின் பலன் அப்படின்னு வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. இது யாருக்கு? சாதாரண அடியவர்களுக்கு, எங்களை போன்ற ஆதீனங்களுக்கு அல்லன்னு சொல்லி தருமபுரி ஆதீனம் சொல்லியிருக்கணும். எங்களுடைய இலக்கு அடுத்த பிறவி அல்ல, எங்களுடைய இலக்கு முக்தி. ஏன்னா ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் கையில் திருநீரை வாங்கி பூசிக்கிறீங்க, கால் உழுவுறீங்க, கும்பிடுறீங்க, தெய்வமாக மதிக்கிறீங்க. எனக்கு பல்லக்கில் உட்காரக்கூடிய ஆசை வந்துட்டா அடுத்த பிறவி வந்துடும். நாங்கள் பிறவாமே வேண்டும்னு சொல்லி அடுத்த இலக்கு நோக்கி, முக்தியை நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக பல்லக்கில் உட்காரக்கூடிய ஆசை வந்ததுன்னா பிறவி வந்துடும். பட்டற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். ஆசை என்று அறுபடுதோ அன்றுதான் பிறவி அறுபடும். ஆகவே நாங்கள் பல்லக்கில் ஏறினால் எங்களுக்கு பிறவி வந்துவிடும். ஆகவே பல்லக்கில் நாங்கள் ஏறக்கூடாது. வள்ளுவர் பதிவு செய்தது இந்த குறள் சாதாரண அடியவர்களுக்கு, எங்களை போன்ற ஆதீனங்களுக்கு அல்ல. நீங்கள் பல்லக்கை தூக்க வந்து விட்டீர்கள். எப்போது பல்லக்கில் என்னை அமர வைத்து தூக்க வேண்டும் என்று வந்துவிட்டீர்களோ, நீங்கள் என்னை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவனுக்கு அடுத்த இடத்தில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள். அதற்கு அடுத்த இடத்தில் தான் நான் வைக்கப்படுவேன். இதை சொல்லி நான் முடியாத காலத்தில், ஒரு காலனால் நடக்க முடியல என்ற நிலை வருகின்ற பொழுது என்னை பல்லக்கில் வச்சு கொண்டுட்டு போனீங்கன்னா அது ஏற்றுக்கலாம். இன்றைக்கி நடக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கின்ற பொழுது என்னை பல்லக்கில் வச்சு தூக்குனீங்கன்னா, பல்லக்கில் ஏறணுங்கிற ஆசை எனக்கு வந்ததுன்னா எனக்கு பிறவி வந்துவிடும் அப்படின்னு சொல்லி இருந்தால், இந்த ஆதீனத்தினுடைய தன்மை எந்த அளவுக்கு வசந்திருக்கும்? அண்ணாமலை இதை சொல்லி தவிர்த்திருந்தால் அவர் எந்த இடத்துக்கு உயர்த்த நிறுத்தப்பட்டு இருப்பார். இதை அந்த காலகட்டத்தில் எல்லா பத்திரிகைகளுக்கும் டைப் பண்ணி அனுப்புனேன். திருக்குறளை எல்லாம் மேற்கோள் காட்டி ஒரு பத்திரிகை கூட செய்தியாக போடல. ஏன்னா திருக்குறள்னாவே ஓடுறாங்க. ஒரு டிவி சேனல், சரி, அதில் ஒருத்தர் பேசும்போது ஒரு நெறியாளர் தமிழனுடைய உயிர் அப்படிம்பார் நடத்திட்டு இருந்தார். நான் பேரை சொல்ல விரும்பல, அந்த தொலைக்காட்சியை பற்றி சொல்ல விரும்பல. அதில் சில நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டாங்க. நாங்கள் சில நேரங்களில் திருக்குறளை மேற்கோள் காட்டும்போது அந்த நெறியாளர் சொல்கிறாரு, தமிழ் என்னுடைய உயிர் என்று மூச்சுக்கு மூச்சு சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நெறியாளர், யோ இனிமேலும் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுகிற மாதிரி தான் அங்கே வர வேண்டாம். அது எனக்கும் புரியறதில்லை, வந்திருக்கக்கூடிய விருந்தினருக்கும் புரியறதில்லை. நீ உங்களை திருப்திப்படுத்திக்கிறக்காக நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. டிஆர்பி ரேட்டிங் கூடினா தானே நாங்கள் அதை பொழப்பு நடத்த முடியும். இனிமேல் திருக்குறளை சொல்கிறாப்புல இருந்தால் வர வேண்டாம். இதுதான் தமிழ் வளர்ச்சி தமிழ்நாட்டில். இதை
பாஜக தலைவர் பல பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். கேட்பாங்க, ஐயா எனக்கு கொஞ்சம் அவசரங்க ஐயா, மறுபடியும் நான் வர்றேன். கேட்கவே இல்லை. ஒரே ஒருத்தர் தான் கேட்டார். இந்த பேரூரில் இருக்கக்கூடிய அடிகளார், மருதாசல் அடிகளார், அவர் தான் முழுமையமாக கேட்டு சொன்னார், ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க ஐயா, எங்கள் ஆதீனங்கள்லாம் பிடிவாதத்தினுடைய மொத்த உருவங்க ஐயா, எடுத்துக்க மாட்டாங்க ஐயா அப்படின்னாரு. அவர் ஒருத்தர் தான் கேட்டார், வேறு யாருமே கேட்கல. இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்த நிலைமை. ஒரு கால் அவர் தவிர்த்திருந்தால், அண்ணாமலை தூக்காமல் இருந்திருந்தால், பல்லக்கை தூக்காமல் இருந்திருந்தால் இந்து மதம் ஒரு ஏற்றம் கண்டிருக்கும். அவர் பல்லக்கு தூக்குனதுனால தான் அது வந்து ஒரு இல்லை அது வந்து நான் வந்து இது வந்து ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்துமே வெளிய அந்த மதத்துக்கு உயர்வை பெற்றுத்தராது, ஆதீனத்துக்கு உயர்வை பெற்றுத்தராது. ஆதீனம் தவிர்த்திருந்தால் அவர் உயர்த்தி நிறுத்தப்பட்டிருப்பார், ஆண்டவனுக்கு நிகராக வைக்கப்பட்டிருப்பார். ஆதீனமும் தவிர்த்திருக்கணும், அண்ணாமலையும் தவிர்த்திருக்கணும். இல்லை இந்த அறிவுரை யாராவது சொல்லியிருக்கணும். அப்படி சொல்ல முற்படும் போது ஏற்றுக்க அவங்க தயாரா இல்லை, காதுகளில் வாங்கிக் கொள்ள அவர்கள் தயாரா இல்லை. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அந்த செல்வம் அவங்ககிட்ட இல்லை, கேள்வி செல்வம். நன்றிங்க ஐயா.